photosynthesis in higher plants. இந்த லெசனில் லைட் ரியாக்ஷன் படிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். டார்க் ரியாக்ஷன் கூட படிச்சிடுறோம் அந்த சைக்கிள் ஃப்ளோவை. பட் லைட் ரியாக்ஷனை எது எங்கே போகுது என்ன பண்ணுதுன்றதே ஒருமே காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதுவும் கெமியோஸ்மாட்டிக் தியரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்லைட்லேயே உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரியை ஒரு வாட்டி சொல்கிறேன். இதுலேயே பலவிதமான பிவைக்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது வந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஷின்ஸ் இது வந்து கூட வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சன்லைட்லேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சூரிய வெளிச்சம் வருது. அந்த சூரிய வெளிச்சம் பார்த்தோன்னா வேவ் லென்த்தாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பிரித்தோன்னா எதுவும் ஒரு லைட்டை போய் ப்ரிசமில் அடித்தா அந்த லைட்டு டைஃப்ராக்ட் ஆகுறாங்க பார்த்தியா, அப்படி ஆகும்போது அது வேவ் லென்த்தாக பிரியும் போது ஸ்பெக்ட்ரல் காம்பனண்ட்டாக பிரியும். லைட்டில் இருக்க கலர்ஸை வந்து ஸ்பெக்ட்ரல் காம்பனண்ட் வேவ் லென்த்தை வச்சு சொல்லுவாங்க. இதில் 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டரில் இருக்க லைட்டை அந்த பிளான்ட் வந்து எஃபெக்டிவாக அப்சர்வ் பண்ணும். அதனால தான் இந்த நானோமீட்டரில் இருக்கிறத பார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சார் பார்னா என்ன? ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன். ஏன்னா நீயே பாரு, லைட் வந்து இப்போ நான் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன், லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவேன். இதே ஒயிட் கலர் ஷர்ட் பண்ணால் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி பிளான்ட்டில் இப்போ பாரு ஒரு லைட் வந்துச்சுன்னா பிளான்ட்டில் பட்டு, பிளான்ட்டில் இருக்க லீஃபில் பட்டு, லீஃபுக்குள்ளே இருக்கிற மீசோஃபைல் செல்லில் பட்டு, அதுக்குள்ளே இருக்க குளோரோபிளாஸ்டில் படுது. ஓகே, இந்த குளோரோபிளாஸ்டில் குளோரோஃபில் மாலிகுல்ஸ் க்ரீன் கலர் பிக்மெண்டட் மாலிகுல் இருக்குது. அதுதான் ஷர்ட் மாதிரி, பிளான்ட் போட்ட ஷர்ட் மாதிரி. அந்த லைட் அந்த க்ரீன் கலர் ஷர்ட் மாதிரி இருக்க பிக்மெண்டட் மாலிகுலாக வந்து லைக் சன்லைட்டில் இருக்க 400 to 700 நானோமீட்டருக்கு லைட்டை அப்சர்வ் பண்ணும். அதுவும் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக ரெட் கலர்லும் க்ரீன் கலரில் இருக்க ஸ்பெக்ட்ரல் ரெட்டு அண்ட் ப்ளூ, ரெட்ல இருந்து ப்ளூவில் இருக்கிற ஸ்பெக்ட்ரல் காம்பனண்ட்டை எஃபெக்டிவாக அப்சர்வ் பண்ணும் இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட். சரி, இந்த பிக்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த பிக்மெண்ட் இப்போ இது ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, இதான குளோரோபிளாஸ்ட் சொன்னீங்க. குளோரோபிளாஸ்ட் எப்படி இருக்கும்? அப்படியே இதை ஜூம் இன் பண்ணால் இதுதான் குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்டில் சூரிய வெளிச்சம் உள்ளே போய் படுது. அப்படி படும்போது இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தியா, இதுக்கு பேர் தான் தைலகாய்டு. அந்த தைலகாய்டை ஒன்றா சேர்த்து சொன்னால் அதை கிரானம் சொல்லும், சிங்குலர். 3 கிரானம் இருக்கா, கிரானான்னு சொல்லும். இது லைட்டு போய் படும்போது இங்கே பாரு, ஃபஸ்ட்டு இந்த தைலகாய்டுக்கு மேலே PS1 PS2ன்னு ஒன்று இருப்பாங்க. சரி, இந்த தைலகாய்டை மட்டும் அப்படியே ஜூம் இன் பண்ணு. இதுதான் தைலகாய்டு. இப்போ இதில் சூரிய வெளிச்சம் போய் ஃபஸ்ட்டு PS2ல் படும், அப்புறம் PS1 படும். ஏன் சார் 2 1 1 2ன்னு வச்சுருக்கலாம்ல? கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் தான் 2 கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது பார்த்தோன்னா 2ல் இருந்தால் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபங்க்ஷன் என்னமோ 2லேருந்து 1க்கு போகும் அந்த எலக்ட்ரான். ஆனால் கண்டுபிடிச்சது 1 2. ஆனால் எதுவும்லடா, ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, 1ன்னு பேர் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பார்த்தா இதில் இருந்தாண்டா எலக்ட்ரான் இங்கே போகுதுன்றதை லேட்டராக தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்புறம் இந்த PS2ல் மட்டும் உள்பக்கம், இந்த தைலகாய்டோட உள்பக்கத்தை லூமன்னு சொல்லுவாங்க. இந்த உள்பக்கத்தில் PS2ல் மட்டும் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா லைட்டு வந்து படுது. இப்போ நான் இந்த இடத்த ஜூம் இன் பண்ணி இப்படி காட்டுறேன், மேலே இருக்கு இந்த லைனை மட்டும் நான் இப்படி காட்டுறேன். இப்போ என்ன நடக்கும்னா சூரிய வெளிச்சம் வந்து இப்போது டைரெக்டாக இப்போ PS1 PS2 PS1 விச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ப்ளூ கலரில் ரியாக்ஷன் சென்டர் இருக்குது. இங்கேயும் பார்த்தோன்னா ரியாக்ஷன் சென்டர் இருக்குது. அதுன்னு 700 680 நானோமீட்டர். இங்கே உள்ள மட்டும் குளோரோஃபில் ஏ இருக்கும், இங்கேயும் குளோரோஃபில் ஏ இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா 680 லைட்டில் நான் சொன்னல 400 to 700 நானோமீட்டர் வரும்ல, அதில் 680 நானோமீட்டர் இருக்க லைட்டை அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான்ஸை எக்ஸைட் பண்ணும். சார், எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிறது என்னன்னா, இதான் அந்த குளோரோஃபில் மாலிகுல்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு ஆர்பிட்டில் இருக்கும். இந்த ஆர்பிட்லேருந்து இந்த ஆர்பிட் ஜம்ப் ஆகும், இந்த ஆர்பிட்லேருந்து இந்த ஆர்பிட் ஜம்ப் ஆகும் எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி லைட்டை வந்து இந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்க குளோரோஃபில் ஏ 680 நானோமீட்டர் அப்சர்வ் ஆகும்போது அதில் இருக்க எலக்ட்ரான் எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கு டைரெக்டாக சன்லைட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணால் அப்சர்வ் ஆகுது. அப்படி அப்சர்வ் ஆச்சுன்னா ஃபோட்டோ ஆக்சிடிவ் டேமேஜ்ன்ற ஒரு ப்ராசஸ் நடந்து பொசுங்கி போயிடும். அதனால லைட்டு டைரெக்டாக இந்த ரியாக்ஷன் சென்டரில் இருக்க குளோரோஃபில் ஏக்கு அப்சர்வ் ஆகாமல் இதை சுற்றி லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது இந்த ஆரஞ்சு கலரை காரணம். இதில் குளோரோஃபில் ஏவை தவிர B C D E சாந்தோஃபில், கெரோட்டின், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவன்கிட்டலாம் லைட் அப்படியே ஜம்ப் ஆகி கடைசியாக குளோரோஃபில் ஏ ரியாக்ஷன் சென்டருக்கு 680 நானோமீட்டரில் போயிடுச்சு. போன உடனே அவன்கிட்ட இருக்க எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி எக்ஸைட் ஆகி ஃபியோஃபைட்டின்ற ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாக இருக்குது, அந்த எலக்ட்ரான் போயிடுச்சு.
அவங்கிட்ட இருந்து பிளாஸ்டோகுயினான்ற அவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மெம்பரைன்குள்ளே இருப்போம். அதோ இதான தைலகாய்ட். இதில் பார்த்தோன்னா பைலிப்பிட் லேயர், இதோ இப்படி தான் இருக்கும் பைலிப்பிட் லேயர். இதில் வந்து உள்ளே இருக்கும், ஏன்னா அது லிப்பிட் நேச்சர், அது பிளாஸ்டோகுயினான். அது வந்துட்டு எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்போ இவன் கிட்ட இருந்து எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் பிசிஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் போயிடுச்சு. இவன் கிட்ட இருந்து அடுத்தது பிளாஸ்டோகுயினான் உள் பக்கமாக இருப்பான், அவன் கிட்ட போயிடுச்சு. அவன் கிட்ட இருந்து PS1க்கு எலக்ட்ரான், PS1ல் ரியாக்ஷன் சென்டருக்குள்ள இருக்க குளோரோஃபில் ஏக்கு அந்த எலக்ட்ரான் போயிடுச்சு. இப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து எக்ஸைட் ஆகணும்ல, அப்போ என்ன நடக்கும், இங்கேயும் சூரிய வெளிச்சம் பட்டு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் மூலிமா ஒருத்தன்ட்டு போய் கடைசியாக ரியாக்ஷன் சென்டருக்கு போயிடும். இப்போ இங்கே இவன் எக்ஸைட் ஆனோடனே அந்த எலக்ட்ரான் A0 குளோரோஃபில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர் மாலிகுல் போகும். அடுத்தது A1 மாலிகுல்ஸ் போகும். அடுத்தது நானின் அயான் சல்ஃபர் கிளஸ்டருக்கு போகும். அப்புறம் ஃபெரோடாக்சினுக்கு போகும். அடுத்தது NADPH ரிடக்டேஸ் என்ஜைமுக்கு போகும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டு வருது, லைட்டு வந்து ரியாக்ஷன் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் இருக்க இதுதான் ஆண்டனா பிக்மெண்ட். இந்த சிக்னல் எல்லாம் ஆண்டனா ரிசீவ் ஆகுதுல்ல, ஆண்டனா பிக்மெண்ட் வழியாக ரியாக்ஷன் PS2ல் இருக்க ரியாக்ஷன் சென்டர் இருக்க குளோரோஃபில் ஏக்கு எலக்ட்ரான் போகுது. அங்கே 680 நானோமீட்டரில் எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி ஃபியோஃபைட்டினுக்கு போகுது. அவன்கிட்டருந்து பிளாஸ்டோகுயினானுக்கு போகுது. அவன்கிட்டருந்து சைட்டோக்ரோம் பிசிஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் போகுது. அப்புறம் பிளாஸ்டோசைனினுக்கு போகுது. PS1ல் இருக்கிற ரியாக்ஷன் சென்டர் 700 அங்கே இருக்க குளோரோஃபில் ஏ மாலிகுல்ஸ்க்கு எலக்ட்ரான் போயிடுச்சு. இவனும் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் மூலிமா அப்சர்வ் பண்ணி 700 நானோமீட்டரில் எலக்ட்ரானை எக்ஸைட் பண்ணி இங்கேருந்து A0 மாலிகுல், A1 மாலிகுல், நானின் அயான் சல்ஃபர் கிளஸ்டர், ஃபெரோடாக்டின் ரிடக்டேஸ்க்கு போயிடுச்சு. ஆனால் இது மட்டும் படிக்கூடாது, இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஆனால் இது நடக்கும்போது நிறைய இன்பிட்வீனில் நிறைய கான்செப்ட் நடக்கும். அது என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் லாஸ் ஆகிடுச்சுல, ஒன்று தான் இங்கேருந்து இவன்ட்ட போயிடுச்சுல, அப்போ இங்கே இடத்துல மைனஸில் தானே எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரானே இல்லைல்ல. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த உள்ள வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று சொன்னேன்னா, அது வந்து என்ன பண்ணுன்னா, அதே மாதிரி லைட்டு பட்டு வாட்டர் உடஞ்சி, ஒரு வாட்டர் உடைச்சா 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் ஆஃப் O2 போயிடும். இந்த ஆஃப் O2 உடனே வெளியே வந்துடும். இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் இங்கேயே அக்குமுலேட் ஆகும். இந்த மாதிரி வாட்டர் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே அக்குமுலேட் புரோட்டான்ஸ்லாம். இந்த எலக்ட்ரான் என்ன ஆகுனா, இங்கே PS1ல் ஒன்று வேக்கண்ட்டாக இருந்துச்சு, பார்த்தா எலக்ட்ரானே இல்லாமல் இருந்துச்சுல அந்த குளோரோஃபில் ஏ மாலிகுல், அங்கே போய் ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ பாரு, இந்த இடத்துல இப்போ எலக்ட்ரான் போய் இங்கே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ரீப்ளேஸ் ஆனது இங்கே போயிடும், இங்கே போனது இங்கே போயிடும், இங்கே போனது இங்கே போயிடும், இங்கே போனது இங்கே போயிடும். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று ரீப்ளேஸ் ஆகணும்ல, அங்கே போயிடும். அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். இங்கே வாட்டர் உடையுதா, வாட்டர்லேருந்து எலக்ட்ரான் இவன்ட்ட போதா, இவன்ட்டு இவன்ட்டு வந்து அப்படியே செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. வாட்டரை உடைக்க இங்கேருந்து எலக்ட்ரான் அப்படியே இவன்கிட்ட போயிட்டே இருக்கு. இப்படி போகும்போது இன் பிட்வீனில் இவன் இந்த பிளாஸ்டோகுயினான்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, இவன் என்ன பண்ணுவானா, நீயே பாரு, இந்த இடத்துல தான் இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கே இப்போ PS2லேருந்து PS1க்கு போயிட்டு இருக்கு. இப்படி போகும்போது ஸ்ட்ரோமா, இதுதான் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரோமாவில் இருக்க எலக்ட்ரான்ஸை கேரி பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அது 2 பேர் பண்ணுவாங்க. அது என்ன நடக்குன்னா, இப்போ இதான் ஸ்ட்ரோமா, இங்கே ஒரு புரோட்டான்ஸ் இருக்குன்னா, இந்த புரோட்டான்ஸை, இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்க புரோட்டான்ஸை ஃபியோஃபைட்டின் பிளாஸ்டோகுயினானுக்கு எலக்ட்ரான் கொடுத்தான். பிளாஸ்டோகுயினான் சைட்டோக்ரோம் எலக்ட்ரான் கொடுத்தான். இவன்கிட்ட எலக்ட்ரான்ஸ் வாங்கும்போது ஸ்ட்ரோமாவில் இருக்க புரோட்டான்ஸையும் சேர்த்து எடுத்துப்பான். அப்போ இவங்க பேர் பிளாஸ்டோகுயினான் என்ன வச்சிருக்கான், எலக்ட்ரான்ஸையும் வச்சிருக்கான், புரோட்டான்ஸையும் வச்சிருக்கான். இப்போ இவன் எலக்ட்ரான்ஸை இவன்ட்ட கொடுப்பான், சைட்டோக்ரோம் பிசிஎக்ஸ் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான்ஸை பிளாஸ்டோசைனினுக்கு தருவான். அப்படி தரும்போது புரோட்டான்ஸையும் இவன்ட்ட கொடுப்பானா, ஆனால் புரோட்டான்ஸை இவன் வந்து எலக்ட்ரானை மட்டும் தான் தருவான். இவன் வந்து பிளாஸ்டோகுயினான் வந்து சைட்டோக்ரோம் பிசிஎஸ் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் 2மே தருவான். எலக்ட்ரானை ஃபியோஃபைட்டின்லேருந்து வாங்கினா, புரோட்டான்ஸை ஸ்ட்ரோமாலேருந்து எடுத்துக்கிட்டான். இந்த 2த்தையும் சைட்டோக்ரோம் பிசிஎஸ் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தான். இந்த சைட்டோக்ரோம் பிசிஎஸ் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரானை மட்டும் பிளாஸ்டோசைனினுக்கு தந்தா, புரோட்டான்ஸை உள்ளே போட்டானா என்ன சார், இங்கேருந்து புரோட்டான்ஸ் இங்கே எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது வெளியே இருந்து புரோட்டான்ஸை உள்ளே தூக்கி போட்டான். உள்ளனா லூமனில் போட்டான். இப்போ லூமனில் பாரு, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும்போதும் ஸ்ட்ரோமாவில் இருக்க புரோட்டான்ஸ் உள்ளே வந்துருச்சு, வாட்டரை உடைக்கும் போதும் புரோட்டான்ஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த தைலகாய்டு லூமனில் புரோட்டான்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்க, ஸ்ட்ரோமாவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. யார் மூலிமா,
இந்த பிளாஸ்டோகுயினான் மூலிமா உள்ள தூக்கி போறதுனால குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இது மூலிமா இப்போ பாரு, இந்த பிளாஸ்டோகுயினான் மூலிமா புரோட்டான்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஸ்ட்ரோமால. இன்னொன்று என்னன்னா, இந்த கடைசியாக இந்த எலக்ட்ரான் இங்க NADPH ரிடக்டேஸுக்கு வந்துருச்சா, NADPH இங்கே என்ன நடக்கும்னா, எலக்ட்ரானும் அதை அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்த எலக்ட்ரானும் ஸ்ட்ரோமால எக்ஸ்ட்ராவா நிறைய புரோட்டான் இருக்கும், அந்த புரோட்டானும் ஸ்ட்ரோமால NADPH மாலிகுல்ஸ் இருக்கும். இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து NADPH மாலிகுலா வருவோம். சரி, அப்போ இங்க என்னதான் சார் நடக்குது, இங்க என்னதான் சார் நடக்குது அப்படின்னு பார்த்தனா, இதுதான் வந்து அந்த குளோரோபிளாஸ்ட்ல இதுதான் வந்து தைலகாய்டு, இதுதான் வந்து ஸ்ட்ரோமா. இப்போ இங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, PS2ல இருந்து PS1க்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போகுது. அந்த கடைசியா வந்த எலக்ட்ரானை NADPH ரிடக்டேஸ் என்சைம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரோமா, இப்போ ஸ்ட்ரோமால இருக்க எக்ஸ்ட்ரா புரோட்டான்ஸை பச்சை கலர்ல காட்டுறேன், அவங்களையும் எலக்ட்ரானும் NAD+ஐயும் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து NADPHஆ மாத்திரம். அப்போ என்ன நடக்குது, ஸ்ட்ரோமால இருந்து பார்த்தனா எனக்கு புரோட்டான்ஸ் குறையுது. யாரு, NADPH ரிடக்டேஷன் மூலிமா. இன்னொன்று வந்து பார்த்தனா, இந்த PS2ல இருந்து PS1க்கு போகும்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆச்சுல, அப்போ இங்க பிளாஸ்டோகுயினான் ஒருத்தன் ஸ்ட்ரோமால இருக்க புரோட்டான்ஸை உள்ள தூக்கி போட்டான். அவன் உள்ள தூக்கி போடல, சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ் தான் உள்ள தூக்கி போட்டான். ஆனால் அவன் கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வந்தான். அப்போ இங்க பார்த்தனா புரோட்டான்ஸ் அக்குமுலேட் ஆகுது பிளாஸ்டோகுயினான் மூலிமா. அப்போ ஸ்ட்ரோமால அகெயின் புரோட்டான்ஸ் கம்மியாகுது. பாரு, ஸ்ட்ரோமால NADPH ரிடக்டேஸ் என்சைம் NADPH மாலிகுல்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு புரோட்டான்ஸை குறைக்குது, ஓகேவா? அதே மாதிரி புரோட்டான்ஸை குறைக்குது. அதே மாதிரி இந்த பிளாஸ்டோகுயினான் என்ன பண்ணுதுன்னா, இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வெளியே இருக்க புரோட்டான்ஸை உள்ள கொண்டு வந்துருது. அப்போ இந்த இடத்துல புரோட்டான்ஸ் அதிகமாகறாங்க, ஸ்ட்ரோமால புரோட்டான்ஸ் பாரு NADPH ரிடக்ஷன் மூலமா கம்மியாகுது, பிளாஸ்டோகுயினான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அங்கேயும் கம்மியாகுது, அண்ட் எக்ஸ்ட்ராவா உள்ள இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி, PS2ல இருந்து வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் உடையும் போது அது மூலியமாவும் புரோட்டான்ஸ் வருது, ஓகேவா? அது மூலியமாவும் புரோட்டான்ஸ் வருது. இப்போ இந்த இடத்துல என்ன சார் சொல்ல வராங்கன்னா, உள்ள தைலகாய்டு லூமன்ல புரோட்டான்ஸ் அதிகமாகறாங்க, வெளியே புரோட்டான்ஸ் கம்மி. இதுக்கு பேர் தான் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். இப்போ இந்த தைலகாய்டில் எக்ஸ்ட்ரா ஒரு சேனல் இருக்காங்க, இதுதான் ATP சிந்தேஸ். CF0 மாலிகுல் மூலிமா 4 புரோட்டான்ஸ் உள்ள இருந்து வெளியே வந்துடும். அப்படி வரும்போது CF1 பார்ட்டிகல், CF0 CF1 ரெண்டும் சேர்ந்தாதான் ATP சிந்தேஸ். இவன் என்ன பண்றான்னா, இந்த இடத்துல ADP + PIன்ற ஒரு மாலிகுலை பாஸ்பாரிலேஷன் பண்ணி ATP மாலிகுலை உருவாக்குறான். இதுதான் லைட் ரியாக்ஷன். திருப்பி ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணலாமா? எலக்ட்ரான் வாட்டர் போய் லைட்டை உடைச்சு PS2க்கு எலக்ட்ரான் போகுது, அங்கேருந்து ஃபியோஃபைட்டினுக்கு போகுது, ஃபியோஃபைட்டின் எலக்ட்ரான் ஃபியோஃபைட்லேருந்து எலக்ட்ரான் பிளாஸ்டோகுயினானுக்கு போகும்போது புரோட்டான்ஸை உள்ளேருந்து உள்ளேருந்து கொண்டு வந்துடுறாங்க. சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பிளாஸ்டோசைனான், PS1, A0, A1 அண்ட் நான்ஈனாயம் சல்ஃபர், ஃபெரோடாக்சின், NADPH ரிடக்டேஸ் அந்த எலக்ட்ரானை யூஸ் பண்ணி இது வரும். அப்போ யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரோமால இருக்க புரோட்டான்ஸையும் கம்மி பண்ணுறான், இவனும் பார்த்தோன்னா இங்கேருந்து பிளாஸ்டோகுயினான்ட்டு இங்கே வரும்போது புரோட்டான்ஸையும் கம்மி பண்ணுறான். இப்படி பண்ணுறதுனால கடைசியாக தைலகாய்டு லூமனுக்குள்ள புரோட்டான்ஸ் அதிகமாகறாங்க, ஸ்ட்ரோமால புரோட்டான்ஸ் கம்மியாகிறாங்க. இங்கேருந்து இங்கே வெளியே போகும்போது ATP சிந்தேஸ் வழியாக தான் போகணும், அப்போ போகும்போது ATP உருவாகுது. இதுதான் லைட் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷனில் இதில் பார்த்தோன்னா நிறைய இடத்துல நிறைய கேள்வியே கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நிறைய கேள்வி கேட்கலாம். எங்கெங்கெல்லாம் கேட்பாங்க, இந்த 400 to 700 நானோமீட்டர் பார் வேல்யூ, இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். குளோரோபிளாஸ்ட், மீசோஃபைல், இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரோமாலே யார் மூலியமாலாம் புரோட்டான்ஸ் குறையுது, தைலகாய்டு லூமன்ல யார் மூலியமா அதிகமாகுது, இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். குரூப்பாக தைலகாய்டு சேர்ந்தா கிரானம் கேட்கலாம். எலக்ட்ரான் எக்ஸைட்மெண்ட் கேட்கலாம். எலக்ட்ரான் யார்கிட்டேருந்து எக்ஸைட் ஆகுது, யார் வந்து புரோட்டான்ஸை வெளியேருந்து உள்ளே கொண்டு வராங்க, NADPH என்ன பண்ணுறாங்க, அப்புறமேட்டு இங்கே உள்ள வர புரோட்டான்ஸை ATP சிந்தேஸ் எப்படி ATPயாக மாற்றுறாங்க, எத்தனை புரோட்டான்ஸ் வருது, இது எல்லாமே நீட் கொஸ்டின். ஸோ ஒரு கான்செப்டில் உனக்கு அத்தனை நீட் கொஸ்டின்ஸும் இது பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி செஷனில் இந்த ஒரு கான்செப்டை மட்டும் தெளிவாக நடத்திருக்கேன் கன்சைஸாக. ஸோ இதில் நிறைய நீட் கொஸ்டின்ஸ் வந்தால் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் இந்த வீடியோ பார்த்து கீ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
and all the best for your exam. Okay, thank you so much.